வெல்கம் டு சேஷாத் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு. மக்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் பேர் வாங்கி போனது விஜய் டிவிக்கு நிகர் விஜய் டிவி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனா இதுக்கு அடித்தளமா இருந்த சில தொகுப்பாளிகள் எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடுற அளவுக்கு தடம் தெரியாம போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் பிரியங்கா நுழைஞ்ச பிறகு செஞ்ச நரித்தந்திரமும் மறைமுகமான அராஜகம் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையும் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட வெளிச்சமாகி வருது. அந்த வகையில பிரியங்காவால பாதிக்கப்பட்ட 5 தொகுப்பாளர்களை பத்தி எந்தவித கவலையுமே படாம காரியம் முடிஞ்சதும் கருவேப்பிலை மாதிரி விஜய் டிவி சேனலை தூக்கி எறிஞ்சிட்டதா ஒரு செய்தி உலா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் தற்போது யார் ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ, யார் மூலம் டிஆர்பி ரேட் அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த வகையில எதை எப்போது செஞ்சா நம்மளால நீடித்து நிக்க முடியும் அப்படின்னு தந்திரமா யோசிச்சு பிரியங்கா இதுவரை காய் நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க. டிடி தான் முதல் ஆளாக பலியானது. டிடி தான் விஜய் டிவியின் பில்லர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அனைத்து நிகழ்ச்சிகளையுமே தொகுத்து வழங்கி காஃபி வித் டிடி அப்படின்ற நிகழ்ச்சி மூலம் ஒட்டுமொத்த மக்களையும் விஜய் டிவி பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க. இதைத் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக கொடுத்து விஜய் டிவி சேனலை தூக்கி நிறுத்தினாங்க. ஆனா பிரியங்கா வந்த பிறகு டிடி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதுனால விஜய் டிவி சேனல் இவங்களை கண்டுக்காமவே போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவுடன் பாவனா சேர்ந்து விஜய் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றிகரமாக கொடுத்து வந்தாங்க. ஆனா முதலாக பிரியங்கா இதுல நுழைஞ்சதுக்கு அப்புறம் பாவனாவுக்கு பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் டம்மியாவே வந்தாங்க. இதனால கோபப்பட்ட பாவனா உங்க சங்காத்தமே வேணாம் அப்படின்னு சொல்லி விஜய் டிவியை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. இவருடைய குரல் கிண்டல் பண்ண அளவுக்கு இருந்தாலும் அதுவே பிளஸ் பாயிண்டாக விஜய் டிவியை ஏத்துக்கிட்டு கலக்கப்போவது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு சான்ஸ் கொடுத்துச்சு ஜாக்குலின். ஆனா அதிலும் பிரியங்கா உள்ள நுழைஞ்சு ஜாக்குலின் வாய்ப்பை தட்டு பறிச்சுட்டாங்க. இதனால இவங்கள்ட்ட முட்டி மோத முடியாது, அதுக்கான வேலையும் நம்மளுடையது இல்லை அப்படின்னு ஜாக்குலின் டீசெண்டா ஒதுங்கிட்டாங்க. அடுத்தது ரம்யா சுப்பிரமணியன். இவர் விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு, உங்களில் யார், அடுத்த பிரபுதேவா, நம்ம வீட்டு கல்யாணம் மற்றும் ஸ்டார் விஜய் சேனல்ல கேடி பாய்ஸ் கில்லாடி கேர்ள்ஸ் போன்ற பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்தாங்க. ஆனா பிரியங்கா ட்ரெண்டிங்ல ஆயிட்டதுனால ரம்யாவை கலட்டிட்டு பிரியங்காவுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதுனால ரம்யா விஜய் டிவி சேனலை விட்டுட்டு போயிட்டாங்க. மணிமேகலை சன் மியூசிக் நிகழ்ச்சியின் மூலம் தொகுப்பாளனியாக வந்த இவர் கிட்டத்தட்ட 15 வருஷமா தொகுப்பாளனியாக பணியாற்றி வராங்க. அந்த வகையில 2019ஆம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரை கோமாளியாக குக் வித் கோமாளியில் அனைவருடைய அன்பையும் சம்பாதிச்சாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த வருஷம் தொகுப்பாளனியாக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தாங்க. ஆனா இதுல பிரியங்கா போட்டியாளராக கலந்து கொண்டாலும் மனதிற்குள் நாம தான் பெரிய ஆளு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல மூக்க நுழைச்சு பல பிரச்சனைகளை செஞ்சாங்க. இதனால பலமுறை மணிமேகலை அவங்களுக்கு நடக்கும் பிரச்சனையை எடுத்துரைச்சிருக்காங்க. ஆனா சேனல் தரப்புலையும் சரி பிரியங்காவும் கண்டுக்கவே இல்லையா. கடைசியில இந்த நிகழ்ச்சியை விட்டு நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு பாதியிலேயே போயிட்டாங்க. இனி தொடர்ந்து தொகுத்து வழங்க முடியாது அப்படின்னு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திட்டாங்க. ஆனாலும் இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகும் பிரியங்கா தான் எங்களுக்கு முக்கியம், அவர் தான் இருந்தாதான் விஜய் டிவிக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகரிக்கும் அப்படின்னு மற்ற தொகுப்பாளர்களின் உதாசீனப்படுத்ததும் விஜய் டிவி இருக்கும் வரை பிரியங்கா மாறுவதற்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு மக்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.